இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசுவருடன் புரட்டாசி மாதம் 30ஆம் நாள் 16/10/2025 அக்டோபர் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:02 லக்னம் கன்னி லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி தசமி பிற்பகல் 2:38 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஏகாதசி வருகின்றது. நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் மாலை 5:08 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும். மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. மாலை 5:08 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம் பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:08 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வதன் மூலமாக மனதில் மகிழ்ச்சியும் உண்டாகும், மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. யாரிடத்திலும் இன்முகத்துடனும் பேசுவதும் நல்லது. அனைவரிடத்திலுமே நயமாக பேசுவதும் நல்லது. இன்று வேலை செய்கின்ற இடத்துல சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். பணிகள்ல தவறுகள் ஏற்படாத வண்ணம் 1-2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில உங்களுடைய அகந்தை போக்கினை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். என்று அவர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்க தங்க செய்யும். நிதியில பயனுள்ள விஷயங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சில முக்கியமான முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. வேலை விஷயங்கள்ல முன்னேற்றமான போக்கும் காணப்படும். சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. வாகனங்கள் வாங்கக்கூடிய ஆசைகளும் நிறைவேறலாம். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் இருக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் சாதகமாகவும் அமையும். ஆரோக்கியத்துல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். செல்வாக்கும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சில எதிர்பாராத தனவரவும் இருக்கும். வேலையின் காரணமாக அலைச்சல்களும் இருக்கலாம். அரசாங்க வகையில எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சக ஊழியர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்களுடைய குடும்ப விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். சிலருக்கு இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது தாங்க. அவசரப்படவும் வேண்டாம். உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. அரசாங்கத்தினாலும் அதிகார பதவியில இருப்பவர்களினாலும் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல தலைமைக்கு நெருக்கமும் ஆவீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். பிள்ளைகளிடத்துல அதிக அக்கறையுடனும் நடந்தும் கொள்வீங்க. என்று எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். என்ற சில மறக்க முடியாத நல்ல விஷயங்களும் நடைபெறலாம். நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகளும் இப்பொழுது நிறைவேறவும் காண்பீங்க. வேலைகளை சாதகமாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. மாணவர்கள் படிப்புல சிறப்பாகவும் செயல்படுவாங்க. சமூக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. என்ற மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகள் இடத்துல ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கின்றது. லாபமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்குங்க. சில வேலை மெனக்கடல்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல மும்முரமாகவும் இருப்பீங்க. இறுதியில வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய பணிகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். கூடுதல் ஆற்றலுடனும் இருப்பீங்க. வேலையில இதனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல நட்போடும் நடந்தும் கொள்வீங்க. அவர்களுக்கு உண்மையாகவும் இருப்பீங்க. உறவின மகிழ்ச்சியும் இருக்கும். நல்ல சூழ்நிலைகளும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் இருக்கும். சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். துடிப்பான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். என்று மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. மனமும் என்று ரிலாக்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. விற்பனையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தொழில் போட்டிகளும் நீங்கும். வருமானமும் இருக்கும். சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கையில பணமும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். சேமித்து வைத்து இருந்த பணத்தின் மூலமாக சில பயனுள்ள திட்டங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். உத்தியோகம் பார்க்கின்ற இடத்துல ஆதரவான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்திற்கு தேவையான புதிய உறவினர்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சிலருக்கு சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்கள் கூறுவதும் நல்லது. திட்டமிட்டு இருந்த பயணங்கள் கைகூடியும் வரலாம். செலவுகள் செய்யும் பொழுது இது தேவைதானா என்பதை அறிந்து செய்வதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த கூச்சல் குழப்பங்களும் நீங்கும். வெளிவட்டாரத்துல மதிக்கவும் படுவீங்க. உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். மனசாட்சிப்படி செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதன்படி முக்கியமான முடிவுகளும் எடுக்கவும் காண்பீங்க. இன்று மனதுல தன்னம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். சில பொருள் வரவும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்து இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய வேலையில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்களுடைய அன்பிற்கு உரியவர்களுடைய உணர்வுகளை புரிந்தும் கொள்வீங்க. பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. வேலை தொடர்பான பிரச்சனைகளும் இருக்கும். உங்களுடைய வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரச்சனைகளுக்கு முடிவுகளும் காண்பீங்க. சிந்தனையின் போக்குல மாற்றங்களும் ஏற்படலாம். மறைமுகமான திறமைகளினால ஆதாயமும் உண்டாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அக்கப்பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். ஒப்பந்தங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். உத்தியோகத்துல எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது என்று அன்புடனும் அனுசரணையுடனும் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமையும் அதிகரிக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. வேலைகளை கையாள்வதில் கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. ஏதாவது பழைய பிரச்சனை ஒன்று தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய கடினமான முயற்சியின் மூலமாக இன்றைய நாளை சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க.
பணியிட வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். திட்டமிட்டு இதனை மேற்கொண்டாலே போதும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தகவல் பரிமாற்றத்தின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாகவும் இருங்க. புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்க. மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. நிம்மதியும் உண்டாகும். வேலை இடங்கள்ல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நுட்பமாக வேலைகள் செய்து மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல புதிய திட்டங்களின் மூலமாக வருமானமும் இருக்கும். உங்களை தேடி சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சில நல்ல செய்திகளும் வரலாம். வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு நபர் உங்களுக்கு உதவிகளும் செய்யலாம். வெளியூர் பயணங்கள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை வாய்ப்புகளும் வந்து சேரலாம். அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக வியாபாரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவதும் நல்லது. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகளும் மாறும். உயர் அதிகாரிகள் இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு புதிய வீடு மனை இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களின் பொழுது விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. வேகத்துடனும் விவேகத்துடனும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரிகளுக்கு இப்பொழுது சுமூகமான போக்கும் இருக்கும். செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சந்தேகமான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நண்பர்களிடத்துல உங்களுடைய மனக்குறையை சொல்லி கவலைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக ஊழியர்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க. அவர்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டவும் வேண்டாம். நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். தொட்ட காரியங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில விஷயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் அவசியம். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமை குறைவதனால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. அதிகாரிகள் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். பங்குதாரர்களினால அனுகூலமான வாய்ப்புகளும் வந்து சேரும். வேலை தொடர்பாக வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். சரியான நேரத்துல வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்களை சுற்றி சில அழகான விஷயங்களும் நடைபெறலாம். இதனால புத்துணர்ச்சியாகவும் செயல்படுவீங்க. சரியான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால மனதளவுல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. என்ற நண்பர்களிடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சஞ்சலமான சிந்தனைகளும் தீரும். புதிய வேலை நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்படலாம். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத பயணங்கள் கூடியும் வரலாம். இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க வேலைகள் இழுபறியாகி தங்க முடியும். குழப்பங்களும் நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேருங்க. சிறு நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்குங்க. வெற்றி பெறுவதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். இன்று குடும்பத்துல நடைபெற இருக்கின்ற விசேஷங்கள் பற்றி உற்சாகத்துடனும் இருப்பீங்க. புதிய நண்பர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கையுடன் பணியாற்றவும் செய்வீங்க. புதிய வேலை வாய்ப்புகளும் வந்து சேரும். மகிழ்ச்சியுடன் பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகமும் இருக்கும். உங்கள் துணையிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. லாபகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. வேலை வியாபாரங்கள்ல முன்னேற்றமான போக்கையும் எதிர்பார்க்கலாம். சில சமயங்கள்ல
பொருளாதார சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். இதனால வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. தொழில் துறைகள்ல இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். மற்றவர்களுடைய மத்தியில உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பங்காளிகளுடைய வகையில கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். கவனமாகவும் பேசுங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். குடும்பத்துல சூழ்நிலைகள் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரபலமான மனிதர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை உயர்வும் இருக்கும். பணவரவும் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி அமைதியும் உண்டாகும். எதிர்காலம் குறித்த திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சந்தை நிலவரங்களை கருத்துல வைத்துக் கொண்டு செலவுகள் செய்வதும் நல்லது. கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வதும் நல்லது. முன்கோபமின்றி பொறுமையுடனும் இருங்க. வேலை இடங்கள்ல சக ஊழியர்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டவும் வேண்டாம். போட்டி பந்தயங்கள்ல இருந்து விலகி இருப்பதை நல்லது தாங்க. வேலையில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. என்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. அதே சமயத்துல விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடித்தும் காட்டுவீங்க. குடும்பத்தினருடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வேலைகள் இழுபறியாகி தங்க முடியும். அனாவசியமான செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் மோதல் போக்கு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சில விஷயங்கள்ல போராடித்தாங்க வெற்றி பெற வேண்டியதும் இருக்கும். இதற்கு மற்றவர்களுடைய ஒத்துழைப்புகளை அதிகமாக எதிர்பார்க்கவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. உற்சாகமான பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று உங்களுடைய வியாபாரம் மற்றும் வேலைகளை முடிப்பதுல சற்று சோர்வும் ஏற்படலாம். நினைத்த விஷயங்கள்ல சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஏற்படலாம். உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல உங்களுடைய மன கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமூக நடவடிக்கைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. நேர்மையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல முயற்சிகள் கைகூடியும் வரும். செயல்கள்ல ஒரு விதமான சங்கடங்களும் தோன்றி மறையலாம். இறைப்பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. புதிய வருமான வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பாராத சில வரவும் இருக்கும். செலவுகள் ஏற்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும். நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டு இருந்த பொருட்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய பேச்சுக்களுக்கு அதிகமாக நீங்க செவி கொடுக்கவும் வேண்டாம். என்று உங்களுடைய கருத்துக்கள்ல நீங்க கவனமாக இருந்தாலே போதும். பதட்டத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. இதனால தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்ளவும் முடியும். சில முக்கியமான வேலைகள்ல நிலுவையில இருந்து வந்த வேலைகளையும் நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். அவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆகியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்குங்க. பண இழப்புல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று அதிகப்படியான நீரை எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. மன ஆறுதல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நன்மைகளும் உண்டாகும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் துறைகள்ல எதிர்பாராத வருமானத்தையும் பார்த்துவிடலாம். பூர்வீக சொத்துக்களும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய் தந்தையரின் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அவர்களுடைய மனம் கோணாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. சில ஆடம்பர செலவுகளும் இருக்கும். உறவினர்களிடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. வேலை இடங்கள்ல அக்கறையாகவும் பேசவும் செய்வீங்க. சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க.
அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. காலத்திற்கு ஏற்றவாறு சில பழக்க வழக்கங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையிடத்தில் அனுசரித்து செல்வதும் நல்லது. இணையம் சார்ந்த விஷயங்களை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். சபைகள்ல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. எதிர்பாராத சந்திப்புகளும் நடைபெறும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் வழியில சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இன்று இளைய சகோதரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில விஷயங்கள்ல கால தாமதங்களும் ஏற்பட்டாலும் நல்லபடியாகவும் முடியும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. எதிர்பார்த்தபடியே முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதில் இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். கடின உழைப்பு மற்றும் பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆலோசனைகளை பெறவும் செய்வாங்க. எந்த ஒரு வாக்குவாதத்தில் இருந்தும் விலகி இருப்பதை நல்லது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரலாம். நிதிநிலையும் மேம்படும். குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சாதகமான சூழலும் இருக்கும். மனதளவுல உற்சாகமும் உண்டாகும். பரிசுகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பார்த்த பணவரவும் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமும் உண்டாகும். நண்பர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆற்றலுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுக்கான இலக்குகளை நிர்ணயித்து அதன்படி செயல்படவும் செய்வீங்க. முயற்சிகள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். பணிகளை முன்னுரிமைப்படுத்தி அதன்படி மேற்கொள்வதும் நல்லது. வேலைகள்ல இன்று கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை எளிமையாக செய்வதற்கான திறமையும் உங்ககிட்ட இருக்குங்க. அதனை இன்று சரியாக பயன்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவில உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. உறவில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். போதிய அளவிற்கு பணமும் கையில இருக்குங்க. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆற்றலுடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்புடன் வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பங்குச்சந்தை வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பணவரவும் இருக்கும். என்று பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையையும் நிறுத்தி வைக்கவும் வேண்டாம். மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு துறைகள்ல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். பதட்டங்களும் நீங்கும். வேலை சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். எதிரிகளும் நண்பர்கள் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தனவரவுகளின் மூலமாக சேமிப்புகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். நல்ல நண்பர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். வீடு வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதிக்கவும் செய்வாங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தை வழி உறவினர்களினால பணவரவும் இருக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று சில மறக்க முடியாத நல்ல நிகழ்வுகளும் நடைபெறும்.
உங்களை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. வேலை தொடர்பாக மும்முரமாகவும் செயல்படுவீங்க. பணியிடங்கள்ல நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திட்டமிட்ட பணிகள்ல எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுடைய படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சமூக நடவடிக்கைகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கல்வி பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு மேன்மையும் உண்டாகும். உங்கள் துணையின் வழியில உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணி நிமித்தமான சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நெருக்கமானவர்களுக்காக சில பணிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சமூகம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபார பணிகள்ல லாபமும் உண்டாகும். அமைதி உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. செலவுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். உங்கள் தந்தை இடத்துல அனுசரணையாக பேசுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிகுதியான வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீங்கள் நன்றாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று சிறந்த முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமை மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். பணி குறித்த பெருமையுடனும் இருப்பீங்க. மற்றவர்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வீங்க. திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. பிரியமானவர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று சில அதிகப்படியான யோசனைகளும் இருக்கலாம். சாதுரியமாக செயல்பட்டு தொழிலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் திறமையின் மூலமாக புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்ப்புகளும் நீங்கும். பணவரவும் இருக்கும். கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. இன்று தெய்வ அனுகூலம் நிறைந்த நாள் என்றே கூறலாங்க. ஆன்மீக விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. சில வேலைப்பாடுகளை எல்லாமே முன்கூட்டியே அறிந்து கொள்வதும் நல்லது. வேலையில உயர்வும் உண்டாகும். தொழில் விஷயத்துல உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய சிந்தனைகளின் மூலமாக வியாபாரமும் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் பேசவும் செய்வீங்க. சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல மனதை கட்டுப்பாடுடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பாகப்பிரிவினை தொடர்பான விஷயங்கள் சுமூகமாக முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பு வட்டாரமும் விரிவடையும். பயணங்கள் திருப்திகரமாகவும் அமையும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றும் வருவீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் என்றும் கூறலாம். இன்று சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். ஆனாலும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். வேலையில வெற்றியையும் பெற்றுவிடலாம். கடினமான உழைப்பிற்கான நல்ல பலன்களையும் பார்த்து விடுவீங்க. எதிரிகளிடத்துல இருந்து விலகி இருப்பதை நல்லது தாங்க. என்று உங்களுடைய எண்ணங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். என்று கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. பணப்பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு நீங்கும். பொழுதுபோக்கு விஷயங்கள்ல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று நேரத்தை பயனுள்ள விஷயங்கள்ல பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. முன்னேற்றம் குறித்த எண்ணங்களும் அதிகரிக்கும். இறை சார்ந்த பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். புதிய தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட தேடல்களும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில பயண வாய்ப்புகளும் கூடி வரலாம். கடன் விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பகைமை நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். அரசு வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் உண்டாகும். சகோதரர்களினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பானது ஒரு நாள் என்றும் கூறலாங்க. பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. கோபத்தையும் முன்கோபத்தையும் கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். பணிகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. பணிச்சுமை அதிகமாகவும் இருக்குங்க. பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல கலகலப்பாகவும் பேசுவீங்க. மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவு செய்வதும் நல்லதுதாங்க. இன்று பண விஷயங்கள்ல விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இது தேவையற்ற மனக்கவலைகளை ஏற்படுத்தலாங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொண்டாலே போதுங்க. இன்று சுமூகமான போக்கும் காணப்படும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். தொழிலை புதிய பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. வியாபாரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாட்டு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். வங்கி இருப்பும் அதிகரிக்கும். சில செலவுகளும் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களிடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களிடத்துல சில ஆலோசனைகளை கேட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வராமல் இருந்து வந்த தொகையும் கைக்கும் வந்து சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அரசு பணிகள்ல நல்லபடியாக நிறைவேறி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொழில் ஆரம்பிப்பதில் கவனமாக இருக்கவும் செய்வீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். என்று உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக முடிவுகள் எடுத்தாலே போதும். அடுத்தவர்களை குறை கூறவும் வேண்டாம். உங்களுடைய திறமைகளை சிலர் குறைத்து மதிப்பிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களினால விரயங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதும் நல்லதுதாங்க. என்று மனதளவில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். சில செலவுகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வதும் நல்லதுதாங்க. மாணவர்களுக்கு கல்வியில பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில சமயங்கள்ல நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அன்றாட வேலைகளையும் முடிப்பதில் சின்ன சின்ன கவனக்குறைவுகளும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். உறவினர்கள் கிட்ட இருந்து பரிசு பொருட்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண வாழ்க்கை அன்பும் அனுசரணையும் நிறைந்ததாகவும் இருக்கும். வேலை தொடர்பாக மும்முரமாகவும் இருப்பீங்க. என்று காதல் விஷயங்கள்ல தேவையற்ற வாக்குவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதளவுல சில தெளிவும் உண்டாகும். விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத சில அலைச்சல்களும் இருக்கும். உத்தியோகத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் தோன்றி மறையும். செயல்பாடுகள்ல ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். எதிலும் பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் குறையும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்குங்க. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. மனதளவுல தெளிவாகவும் உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மனதில மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. தேவையற்ற சலனங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம்.
ஒரு அமைதியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பணிகள்ல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்கள் மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இது சம்பந்தமாக உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். என்று பணத்தை தக்க வைத்துக் கொள்வது உங்களுடைய கையில் தாங்க இருக்கின்றது. விரைய செலவுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோள்கள்ல உபாதைகளும் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். புதிய வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். அரசு வேலையில பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வெற்றியும் இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு புனித யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். மேன்மையும் உண்டாகும். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சட்டென்று வருகின்ற கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதனை பெரியதாக எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஆடம்பர செலவுகள் செய்வதில் கவனமாகவும் இருங்க. கையில் உள்ள பணம் கரையாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். புதியவர்கள் நண்பர்கள் ஆவாங்க. நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் இப்பொழுது முடிவடைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய வேலையாட்கள் அமையவும் காண்பீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகமும் செயல்கள்ல பரபரப்பும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர புரிந்துணர்வுகளுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய யோசனையை உங்கள் வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்து வந்த நண்பர்களை சந்தித்து பேசி மகிழவும் செய்வீங்க. அலுவலக பணிகள்ல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்துவிடலாம். உங்கள் தொழில் தொடர்பாக கவனமாக இருப்பதும் நல்லது. வேலைகளை முடிப்பதுல கடின உழைப்பை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. முதலீடுகள் செய்வதற்காக நிதி வல்லுநர்கள் கிட்ட ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. நீதிமன்ற வழக்குகள்ல கவனமாகவும் இருங்க. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முகத்துல இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உத்தியோகத்துல நட்பு வட்டாரமும் விரிவடையும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அன்னை மீனாட்சி அம்மையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளும் நீங்கும். நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:03 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தகவல் பரிமாற்ற திறமையினால வெற்றியையும் காணலாம். இறை மந்திரங்கள் கூறுவது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். ஆன்மீக நடவடிக்கைகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. இதனால மன அமைதியும் உண்டாகும். பணியில நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கடினமான உழைப்பின் மூலமாக மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல உங்கள் துணையுடன் குடும்ப விஷயங்களை ஆலோசிக்கவும் செய்வீங்க. உங்களிடத்துல இருந்து வந்த அகந்தை போக்கும் மாறும். உங்கள் துணை இடத்துல நட்பாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். ஆன்மீக விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. நிதியில முன்னேற்றமும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். துடிப்புடனும் செயல்படுவீங்க. ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வியாபாரம் இப்பொழுது சூடு பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில எதிர்பாராத இடையூறுகளும் தோன்றி மறையலாம். சிலருக்கு குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். ஆன்லைன் சூதாட்டங்கள்ல பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பங்குச்சந்தை வியாபாரத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வீட்டினுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தன தானிய விருத்தியும் உண்டாகும். வேலை மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும்.
ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன திருப்தியாகவும் உணர்வீங்க. எதிலும் விடாப்பிடியாக செயல்பட்டு வெற்றியையும் பெற்றுவிடலாம். ஏதாவது ஒரு வகையில மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். சில நிகழ்வுகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சீட்டு போட்டு இருந்த பணத்தை எடுத்து பயனுள்ள விஷயங்கள்ல செலவும் செய்வீங்க. சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல பிரச்சனை வராமல் மட்டும் பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. மாணவர்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். பிரபலங்களினால ஆதாயமும் உண்டாகும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல வெற்றியையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கும். சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுக்காக செலவுகளும் செய்வீங்க. முயற்சிக்கு உண்டான ஆதரவுகளும் இருக்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. உங்களுடைய தொழில் தொடர்பாக கவனமாக இருப்பதும் நல்லது. வேலைகளை முடிப்பதுல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது தாங்க. சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. முதலீடுகள் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். நிதி வல்லுநர்கள் கிட்ட ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. இன்று சற்று மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர்ல இருக்கின்ற நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல முயற்சிக்கான லாபத்தையும் பார்த்து விடலாம். தம்பதிகளுக்கு இடையே மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவைகள்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். பயணங்களினால ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:03 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். மனதுல உற்சாகமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதுல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்காலத்தை பற்றிய கனவுகளுடனும் இருப்பீங்க. மனதுல மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்படும். அனைவரிடத்திலுமே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. விருப்பங்களும் நிறைவேறும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு சிறந்த நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல உங்களுடைய துணைக்காக சில பரிசு பொருட்களை வாங்கியும் தருவீங்க. உறவின மகிழ்ச்சியும் இருக்கும். உங்கள் துணையும் திருப்தியாகவும் இருப்பாங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்குங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தேவையான அளவு பணமும் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றி பெறவும் செய்வீங்க. வர்த்தக பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். வெளிநாட்டு பயணங்களும் கைகூடியும் வரும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல நன்மைகளும் உண்டாகும். உறவினர்களுடைய ஒத்துழைப்பினால தொழில புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. என்ற பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அனுகூலமும் உண்டாகும். சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கையுடனும் இருப்பீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். என்று அதிக நேரம் கண்வழிப்பதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபார பணிகள்ல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. வீட்டுல பணம் நகைகளை மட்டும் பத்திரமாக வைத்துக் கொள்வதும் நல்லது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல எச்சரிக்கையாகவும் இருங்க. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக சில யோசனைகளை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நட்பு வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வேற்று மதத்தினர் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தையின் வழியில உற்சாகமான செயல்களும் நடைபெறும். மன உறுதியுடன் முடிவெடுக்கவும் செய்வீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். சிலருக்கு சிறிய அளவிட உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்றாலும் உரிய சிகிச்சையினால உடனே சரியாகவும் காண்பீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக முன்கூட்டியே திட்டமிடுவதும் நல்லது. உங்களுடைய பேச்சுக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. இதனால பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது.
பொழுதுபோக்கு விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். சிந்தனையின் போக்குல கவனமாக இருப்பதும் நல்லது. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. கலைப்பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இறை பணிகள்ல ஈடுபாடுகளும் இருக்கும். வீட்டினை புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் சாதகமாகவும் அமையும். நண்பர்களை பற்றிய புரிதல்களும் அதிகரிக்கும். ஆதரவுகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான திட்டங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில திட்டங்களை வகுக்கவும் செய்வீங்க. உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதன் மூலமாக ஆறுதலையும் பெறலாம். வேலைகளை விட்டு கொடுத்து செய்வதும் நல்லது தாங்க. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். சில மாற்றங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க சகஜமாக எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. உங்கள் துணையை மகிழ்விப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். இது சுமையாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை திட்டமிட்ட தேவைகளுக்கு ஏற்ப நீங்க பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. இது சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகளும் ஏற்படலாம். மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே நீங்க அதிகமாக கோபப்படவும் வேண்டாம். வேலை பளு அதிகமாகவும் இருக்குங்க. இதனால சற்று சோர்வும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். இணையம் தொடர்பான முதலீடுகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சகோதர சகோதரிகளினால நன்மைகளும் உண்டாகும். தொழில முன்னேற்றமும் இருக்கும். வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு செயலிலுமே துணிச்சலோடு இறங்கவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. கையில் இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆன்லைன் வர்த்தகத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நெருங்கிய நண்பர்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுக்கவும் செய்வீங்க. சில ஆடம்பர செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை இப்பொழுது சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல உங்களுடைய முன்கோபத்தினை வெளிப்படுத்தவும் செய்யலாம். இதுல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். குடும்பத்தினரும் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்து இருந்து வந்த பணவரவும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. அன்றாட வேலைகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். சரியான திட்டமிடுதல்களுடனும் புத்துணர்ச்சியுடனும் இருப்பதும் நல்லது. வேலைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். உங்கள் உறவினர்கள் கிட்ட இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாங்க. திருமண வாழ்க்கையில உங்கள் துணையிடத்துல நேரத்தை செலவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சாதுரியமான பேச்சுக்களின் மூலம் சிலருடைய நம்பிக்கைகளை பெற்று விடுவீங்க. கலை சார்ந்த செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். தன வருவாயும் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். புதிய நபர்களுடைய அறிமுகத்தின் மூலமாக மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம்,
புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். புதிய முயற்சிகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.